சிவகார்த்திகனாகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ஸ்டாராக வேணா இருக்கட்டும், விஜய் அஜித் ஆகட்டும், நீங்கள் யார்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்குறீங்க? தயாரிப்பாளர்கிட்ட தான் வாங்குறீங்க. ஒரு ஸ்டேஜில் தயாரிப்பாளர்களே இல்லாத சினிமாவாக நீங்கள் தமிழ் சினிமாவை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட அட்வான்ஸ் வாங்குவீங்க? உங்களை வச்சு யார் படம் தயாரிப்பா? சரி, நீங்களே தயாரிப்பீங்களா? இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நீங்கள் எடுப்பீங்களா? அப்படின்னா அங்கே நீங்களும் எடுக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு பழக்கம் கிடையாது, உங்களுக்கு தேவையும் கிடையாது. ஸோ நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா சார், ஒரே படத்தில் இவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்றுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இந்த பதிவு பல இடங்களில் நான் பல காணொலிகளில் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன் சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது சார். நான் ஒன்றும் சொல்கிறேன், இப்போ தக்காளி விலை கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 200 300 ஏறிது. சம் சீசனில் அதை வாங்குறாங்க. அப்போ வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ வாங்குறாங்க, 1/2 கிலோ வாங்குறாங்க. அதுக்கும் வறுமையாக இருக்காங்களா? 2 தக்காளி கொடுங்க ரசத்துக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க அதாவது கன்சியூம் பண்ணுறது கம்மியாகுது. ஆட்டோமேட்டிக்காக கன்சியூம் பண்ணுறது கம்மியாகும் போது அவங்க ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அது டிமாண்டு கம்மியாகி இதாகிடுது, நார்மல் ஆகிடுது அந்த சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் ஒரு கிலோ தக்காளியோ ஒரு 10 கிலோ தக்காளியோ நீங்கள் வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அந்த தக்காளியை நீங்கள் அந்த 10 கிலோ தக்காளி டிமாண்டு காசு பயங்கரமாகிடுச்சு, இப்போ வாங்கி வச்சா தான் தக்காளின்னு வாங்கி வைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் அதை பாதுகாக்க முடியும்? ஃப்ரிட்ஜிலே வச்சா கூட எத்தனை நாளைக்கு அதை பாதுகாக்க முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்குது சார். இப்போ கெட்டு போயிரும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சினிமா கெட்டு போயிடும் சார். ஆனால் தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றா சார்? சார், தக்காளியும் சிவகார்த்திகேயன் நீங்கள் தக்காளியும் சிவகார்த்திகேயன் ஒன்றுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கருத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் சரி, இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிட்டே சார், எப்படி நான் சொல்ல வர பாயிண்டை மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. தக்காளி ஒரு 10 கிலோ வாங்கி ஸ்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? உங்கள் வீட்டு தேவைக்கு, நான் வியாபாரத்துக்கு சொல்லலை. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தேவை வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் அதை பாதுகாத்து வைக்க முடியும். பெரிஷபிள், புரியுதா உங்களுக்கு? அதை அதுக்கு மேலே பாதுகாக்க முடியாது. அப்போ அது கெட்டு போயிடும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி நடிகர்கள், சிவகார்த்திகேயனே நம்ம டார்கெட் பண்ணி பேசலை, எல்லா நடிகர்களையும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் நினச்ச மாதிரி சம்பளத்தை ஏற்றிட்டு போனீங்கன்னா சினிமா கெட்டு போயிடும். அதை தான் நான் சொல்ல வரேன்.